நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அதாவது பொதுவாக எப்பவுமே பழசை மறந்து விடுவது என்பது நமக்கு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் சினிமாவில் இது ரொம்ப அதிகம். திறமைசாலிகள், அறிவாளிகள், சாதனை படைத்தவர்கள் ரொம்ப சிம்பிளாக சினிமா மறந்துடும். அப்படி மறக்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவர், மறந்தவர்களில் ஒருவர் தான் டிஆர் மகாலிங்கம். அவரை பற்றி இப்போ ஏன் இந்த நிகழ்ச்சி நான் பேசுகிறேன்னா, இது அவருக்கு 100 ஆண்டு. அவர் பிறந்து 100 ஆண்டாகுது. அவருக்கு இன்றைக்கி இருந்தாருன்னா அவருக்கு 100 வயசு. அப்படி என்ன அவர் இந்த சினிமாவில் சாதனை படைச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பியு சின்னப்பாவும் தியாகராஜ பாகவதரும் சினிமாவில் மகாராஜாக்கள் மாதிரி வலம் வந்து கொண்டிருந்த காலத்தில் தனக்குன்னு ஒரு தனி பாணியை வச்சுக்கிட்டு சாதனை படைத்தவர் டிஆர் மகாலிங்கம். சினிமா நாடகம்னு 40 வருஷம் அவர் இந்த துறையில் பயணம் செய்தார். அதாவது அவர் ஒரு நடிகராக மட்டுமல்ல, இயக்குனராக, தயாரிப்பாளராக, விநியோகஸ்தராக, நாடக இயக்குனராக, இசை அமைப்பாளராக, பாடகராக பன்முகங்கள் கொண்ட ஒரு மகா கலைஞனாக அவர் வாழ்ந்தார். அவருடைய பாடல்கள் இன்னைக்கும் காற்றுல உலவிக்கிட்டே தான் இருக்குது. அவருடைய 100 ஆண்டு விழாவை யார் கொண்டாடி இருக்கணும்? தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டாடி இருக்கணும். சரி, அவங்க மறந்துட்டாங்க. பல வேலைகள் அவங்களுக்கு. சாராய சாவை பார்ப்பாங்களா, டிஆர் மகாலிங்கத்தை பார்ப்பாங்களா? அப்போ இன்னும் யார் கொண்டாடி இருக்கணும்? தென்னிந்திய நடிகர் சங்கம் கொண்டாடி இருக்கணும். அவங்களுக்கு கட்டிடம் கட்டுறதை தவிர இப்போ வேறு வேலையே இல்லை. மூச்சு கட்டடம் கட்டுறதுக்கு கடன் வாங்கணும், கடனுக்கு வட்டி கட்டணும், வட்டிக்கு வட்டி கட்டணுங்கிற மாதிரி அவங்க செயல்பாடுகள் போயிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா இந்த பதிவுக்கும் அவங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் டிஆர் மகாலிங்கத்தோட 100 ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கணும் அப்படிங்கிற விதத்தில் நம்ம இந்த நேரத்தில் அந்த நடிகர் சங்கத்தை நினச்சி பார்க்கணும். இந்த தலைமுறைக்கு டிஆர் மகாலிங்கத்தை பற்றி அதிகம் தெரியாது. அதனால் அவங்களுக்கு அவர் அறிமுகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதற்காகத்தான் இந்த ஒரு சிறிய பின்னோட்டம். மதுரை மாவட்டத்தில் இருக்கிற சோழவந்தான் அருகே உள்ள தென்கரை தான் மகாலிங்கத்தோட சொந்த ஊர். அவர் பிறந்த ஊர். 1924ஆம் ஆண்டு பிறந்தார். கோயிலில் பஜனை பாடல் பாடுறது அவங்க குடும்ப தொழில். அவங்க அப்பா கோயிலில் பஜனை பாடல்களை பாடிக்கிட்டு இருந்தார். ஒரு 5 வயசுலேருந்து அப்பாவுக்கு துணையாக அவர் பாட போனார். ஆனால் அதில் போதிய வருமானம் கிடைக்காம என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த ஊரில் யாராவது நாடகம் போட்டாங்கன்னா அந்த நாடகத்துக்கு போய் பாடினார். அப்படி ஒரு நாடகத்தை ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் பார்த்தார். பார்த்துட்டு மகாலிங்கத்தை கூட்டிகிட்டு போய் 13 வயசில் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார். அந்த படத்தோட பேர் நந்தகுமார். அப்புறம் பூலோக ரம்பை, பக்தி பிரகலாதா படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். ஏராளமான படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவே நடிச்சுக்கிட்டு இருந்தார். 21 வயசில் வாலிபு அடைஞ்சதும் ஸ்ரீவள்ளி படத்தில் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் ஏவி செட்டியார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஒரே படத்தில் முன்னணி நடிகரானார் மகாலிங்கம். குறுகிய காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்குள்ளே 37 படத்தில் நடித்தார். அந்த காலத்தில் இது பெரிய சாதனை. ஏன்னா ஆண்டுக்கு ஒரு படம் 2 படம் நடிக்கிறது அந்த காலத்தில் பெரிய விஷயமா. அந்த காலத்தில் 37 படத்தில் நடித்தார். கடைசியாக அவர் நடித்த படத்துக்கு வாங்கின சம்பளம் 1 லட்சம் ரூபாய். இன்றைக்கு அது 100 கோடிக்கு சமம். அவரோட குரலுக்கு தமிழ்நாடே மயங்கி கிடந்துச்சுங்க. அதாவது அவர் பாட்டு பாடினாலே அப்படியே நின்று கேட்டுட்டு போனாங்க. வானொலியில் அவர் பாட்டு போட்டால் எந்த காரில் போனாலும், சைக்கிளில் போனாலும், எதில் போனாலும் நின்று கேட்டுட்டு போகிறதா சொல்லுவாங்க. இசைத்தமிழ் நீ செய்த அருசாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை, இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, ஆடை கட்டி வந்த நிலவு செந்தமிழ் தேன் மொழியால், இப்படியான பல பாடல்களை இன்றைக்கும் அவருடைய குரலில் ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார்னா, சினிமாவில் இருந்து விலகினார். அவருக்கு அதாவது டாப்பில் இருக்கும்போது சில கசப்பான அனுபவங்கள் அவருக்கு கிடச்சிது. அதனால போடா சினிமா வேண்டான்ட்டு ஊருக்கே போயிட்டார். போயிட்டு திரும்ப நாடகங்களை நடிக்க ஆரம்பித்தார். ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துக்கிட்டு திரும்ப ஊருக்கே போய் நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தார். 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். வள்ளி திருமணங்கிற நாடகம் பெரிய ஹிட் ஆச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக போய் வள்ளி திருமண நாடகத்தை அவர் நடத்தினார். அப்புறம் ஒரு நாள் கவியரசர் கண்ணதாசன் மகாலிங்கத்தை சென்னைக்கு வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய்
தான் தயாரித்த மாலையிட்ட மங்கிய படத்தில் நடிக்க வச்சார். என்னப்பா ஃபீல்ட் அவுட் ஆனவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு எல்லாரும் கண்ணதாசன் கிண்டல் பண்ணப்போ கண்ணதாசன் சொன்னார், மகாலிங்கத்தோட தொண்டு மீதும் தொண்டை மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னாராம். மாலையிட்ட மங்கி பெருசாக போகலைனாலும் மகாலிங்கத்துக்கு ரீஎன்ட்ரி சிறப்பாக அமைஞ்சுது. திருவிளையாடல், அகத்தியர், திருநீலகண்டர், ராஜராஜ சோழன், திருமலை தெய்வம்னு ஒரு பெருசாக ஒரு ரவுண்டு வந்தார். அந்த காலத்தில் ரீஎன்ட்ரிங்கிற ஒரு விஷயம் பெருசாக கிடையாது. ஃபீல்ட் அவுட் ஆனால் அப்படி தான், அவ்வளோ அதோடு அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதான். இது தியாகராஜ பாகவதிலேருந்து அதுக்கு பிறகான எல்லா நடிகர்களுக்குமே நடந்த ஒரு விஷயந்தான். ஆனால் அதிலும், அதாவது ரீஎன்ட்ரிலையும் சாதிச்சு காட்டினவர் மகாலிங்கம். மகாலிங்கத்தை பற்றி இன்னும் சில சுவையான தகவல்கள் இருக்குது. அதாவது அவர் மிகச்சிறந்த பாடகராக இருந்தபோது வேறு எந்த நடிகருக்குமே அவர் பின்னணி பாடினதில்லை. பல வாய்ப்புகள் அவர் பாடுறதுக்கு ஒத்துக்கல. என் குரல் என் உரிமை, நான் பாடினதை என் வாயில தான் பாட முடியும், இன்னொருத்தருக்காக நான் பாட முடியாதுங்கிறதுல உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருந்தார். அப்புறம் அவர் கார்கள் மீது ரொம்ப ஆர்வம். இன்றைக்கி வாங்குறாங்க இல்லையா BMW அது இதுன்னு வாங்குறாங்க, அந்த காலத்தில் விதவிதமான கார்கள் வாங்கினவர். அப்புறம் சினிமாவில் சம்பாதிச்ச காசெல்லாம் போட்டு அவருடைய சொந்த ஊரில் சுகுமார் பவன் அப்படிங்கிற ஒரு பெரிய மாளிகையை கட்டினார். அந்த மாளிகையில் தான் தன் கடைசி காலம் வரைக்கும் இருந்தார். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர்கள், அன்னைக்கு இருந்த முன்னணி நடிகர்கள் எல்லாமே அந்த வீட்டில் போய் ஒரு வேளையாவது சாப்பிட்ருப்பாங்கங்கிற மாதிரி அந்த காலத்தில் புகழ்பெற்ற விஷயமா இருந்தது சுகுமார் பவன். இன்றைக்கி அவரோட 100ஆண்டு விழா ரொம்ப எளிமையாக அவருடைய வாரிசுகள் அதே சுந்தர் பவனில் சமீபத்தில் ரொம்ப எளிமையாக கொண்டாடிட்டாங்க. பி. சுசீலா மாதிரி 1-2 பேர் அந்த விழாவில் போய் கலந்துக்கிட்டு கௌரவிச்சிருக்காங்க. பிரம்மாண்டமாக நடந்திருக்க வேண்டிய டிஆர் மகாலிங்கத்தோட 100ஆண்டு விழா மிக சிறிய அளவில், மிக எளிமையான அளவில், அதுவும் அவர் குடும்பத்தாராலேயே நடத்தப்பட்டது உண்மையிலேயே வருத்தப்படக்கூடிய விஷயம். இன்னும் காலம் கெட்டு போல இன்னும் நிறைய மாதங்கள் இருக்குது அவரது 100ஆண்டு முடிகிறதுக்கு. அதற்குள்ள அரசாங்கம் முயற்சி எடுத்து அவருடைய 100ஆண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடும்னு நான் நம்புவோம். யார் விழா கொண்டாடாலும் யார் அவரை மறந்தாலும் மறக்கலைன்னாலும் காற்று அவரை மறக்காது. இந்த உலகம் உள்ளளவும், இசை உள்ளளவும் காற்று அவருடைய பாடல்களை மறக்காமல் சுமந்துக்கிட்டே இருக்கும். நன்றிகளே, உண்மை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.